Y2B தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வல்லரசு நாடுகள். வல்லரசு நாடுன்னு சொன்னாவே மூணே நாடு தான், ரஷ்யா, அமெரிக்கா, சைனா. அதுவும் குறிப்பாக இந்த அமெரிக்காவும் சைனாவும் தான் உலக மார்க்கெட்டே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட், ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி மார்க்கெட். அதாவது ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, கூகுள், இது எல்லாமே அவங்கள சார்ந்தது. அதே மாதிரி சைனாவை எடுத்துக்கோங்க. அமெரிக்காவுடைய ஆப்பிள் ஐஃபோனே மேனுஃபேக்சர் பண்ணணும்னா எங்கே வருது? சைனீஸ் கிட்ட தான் போகுது. ஸோ அந்தளவுக்கு விலை கம்மியாக கொடுக்குறாங்க, உற்பத்தியை அதிகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய இராணுவத்தினுடைய பலத்தை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க சைனா. சரி, மூணாவதாக ஒரு விஷயம் நடக்க போகுது எதிர்காலத்தில். அந்த விஷயத்தை யார் கையில் வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் வல்லரசு. சரி, அப்படி என்ன விஷயம் அது அப்படின்னா அதுதான் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி தான் ஏற்கனவே இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி கிடையாதுங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா வார். இந்த உக்ரைன் ரஷ்யா வாரில் பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கு சில ஐடியாஸ், அதாவது அட்வைஸை கொடுத்தது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு இராணுவ வீரர்களோ இல்லை இராணுவம் சம்மந்தமான அதிகாரிகளோ இல்லை செக்யூரிட்டி அட்வைசர்ஸோ கிடையாது. ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் பர்சன்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா உக்ரைன் அதிபர்கிட்ட முதல் அவங்க தான் சொன்னாங்க, உங்கள் நாடு சைபர் அட்டாக்கால் தாக்கப்படுது, அதுவும் யாரால்? ரஷ்யாவால் அப்படின்னாங்க. என்னது அது சைபர் அட்டாக்? அதாவது உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே ரஷ்யா திருடுது, நீங்கள் வாருக்கு பண்ணக்கூடிய வியூகங்கள் இது எல்லாமே ரஷ்யா மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. உடனடியாக உங்களுடைய நெட்வொர்க், இன்டர்நெட் இது எல்லாத்தையும் முடக்குங்க அப்படின்னு ஒரு அட்வைஸை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அட்வைஸை அந்த நாட்டு அதிபர் எடுத்துக்கிட்டார், அது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணார். நல்லா நீங்கள் பாருங்கள், ஒரு டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் தான் ஃப்ரண்ட்லைன் அட்வைஸராக இந்த வாரில் இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த எதிர்காலமும் அப்படி தான் இருக்க போகுது. ஃபேஸ்புக்கை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில நாட்டில் ஃபேஸ்புக்கு சில புரட்சியே பண்ணியிருக்கு. ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு மெசேஜோ போட்டால் போதும், காட்டுத்தீ மாதிரி போதும். அதே மாதிரி ட்விட்டரும் அப்படி தான் இல்லைங்களா? ஒரு செலிப்ரிட்டியோ இல்லை ஒரு அரசியல் தலைவரோ ஒரு சின்ன ஒரு ட்வீட் போட்டார்னா என்ன ஆகுது? டிவி சேனல் மொத்தமும் அதை தான் ஒரு பேசும் பொருளை எடுத்து பண்ணுறாங்க. ஏன்? சைனாவுடைய டிக்டாக் எடுத்துக்கோங்க, அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு. எத்தனை பேர் சூசைட் பண்ணுற அளவுக்கு போனாங்க, நிறைய பேர் சூசைடே பண்ணியிருக்காங்க. இப்போது பப்ஜி, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ரம்மி, பிட்காயின், இதை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? தொடர்ந்து சைபர் கிரைம்ஸ் இதில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸும் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னாள் தலைமை காவலரான சைலேந்திர பாபு ஐயா அவர்கள் கூட இந்த பிட்காயின் பற்றிலாம் கூட ஒரு விழிப்புணர்வு வீடியோலாம் கூட கொடுத்துருந்தார். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வளர்ச்சி வளர்ந்துகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்த டெக்னாலஜியில் யார் திகழ்கிறாங்களோ, அதாவது சிறப்பாக திகழ்கிறாங்களோ, அந்த டெக்னாலஜி கம்பெனியை யார் ரன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேச்சை தான் அரசாங்கங்கள் கேட்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஃபேஸ்புக், டிக்டாக்லாம் ஒரு உதாரணம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், நம்ம ஊரில் ஒரு வதந்தியோ வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சொல்கிறாங்க, அதாவது மிஸ்டர் அதானி, மிஸ்டர் அம்பானி இவங்க சொல்கிறத தான் இந்த நாட்டை ஆள்றவங்களே கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு நம்ம காதில் எப்போவுமே விழுந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எதிர்காலத்தில் இந்த டெக்னாலஜியை யார் கையில் வச்சுருக்கா? உதாரணத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா உலக நம்பர் 1 கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க், அவர் அவருடைய செல்ஃபோன் கம்பெனியான ஸ்டார்லிங்கை இந்தியாவில் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹியூஜ் மார்க்கெட் இருக்குது. நல்லா பாருங்கள். ஸோ எல்லாருமே இந்தியாவை நோக்கி தான் வராங்க ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள், டெக்னாலஜி மாறி மாறி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒன்று வேணாம், இப்போ ஒரு ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜி புதுசாக இன்வென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜி கையில் வச்சுக்கிற கம்பெனியோட ஓனர் பேச்சை கண்டிப்பாக அந்த நாடு கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் கண்டிப்பாக ஒரு நாட்டுடைய மொத்த பவர் கட்டையும் அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு டெக்னாலஜி கம்பெனி திடீர்னு ஒரு நாட்டோடைய மொத்த பவர் கட்டை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு விட்டுட்டாங்க, கரண்ட்டே இல்லை ஒரு நாள் அப்படின்னா எவ்வளோ பெரிய இழப்பு இன்றைக்கி தெரியுங்களா?
பங்கு சந்தை இயங்குதுன்னா கரண்ட்டு தேவை. ஏடிஎம் கார்டில் போய் நீங்கள் பணம் எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி கரண்ட்டு தேவை. கம்யூனிகேஷன், குறிப்பாக ஃபோன் கால்ஸ், இது எல்லாத்துக்குமே கரண்ட்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. கரண்ட்டு எல்லாத்தையுமே இவங்க கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கணும், வங்கி பரிவர்த்தனை, இது எல்லாமே இன்டர்நெட் ஆக்சஸில் இயங்குது. அந்த இன்டர்நெட்டை மொத்தத்தையும் ஆட் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்கள். எந்த கம்பெனி அதை பண்ணுதோ அவங்க சொல்கிறத தான் அடுத்தவங்க கேட்கணும். அதுதான் சட்டம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் தொடர்ச்சியாக. எங்கேயோ யாரோ ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ணுறாங்க. நம்ம போடுற சட்டையிலேருந்து பல்லு வளர்க்குற பேஸ்ட்டு வரைக்கும் அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க தான் நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் சில பேர் அவங்களுக்கு பேர்லாம் கூட வச்சோம். நம்ம இலுமினாட்டிஸ் குடும்பம் தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி. நாளைக்கும் இதே மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம கீபேட் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வீட்டில். இன்றைக்கி அந்த கீபேட் ஃபோன்ஸே கிடையாது. ஏன்னா தொழில்நுட்பம் மாறுச்சு. 2Gலேருந்து 3G, 4G, 5G வரைக்கும் இன்றைக்கி வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ 4G வந்தோடனே கீபேட் ஃபோன் வச்சுக்கிறவங்க எல்லாருமே கம்பல்சரியாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு காலத்தில் கீபேட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது பேங்க்லேருந்து ஒரு பணம் நான் விட்ரா எடுத்தாலோ இல்லை யாராவது எனக்கு டெபாசிட் போட்டாலும் என்ன ஆகும்? ஒரு எஸ்எம்எஸ் வரும், அவ்வளோதான். அந்த எஸ்எம்எஸ் வச்சு நான் கேட்பேன், என்னங்க என் அக்கௌண்ட்டில் சம்மந்தமே இல்லாமல் யாரோ பணம் எடுத்திருக்காங்க, எனக்கு மெசேஜ் வருது அப்படின்னு நான் கேட்பேன். இப்போ அப்படி கிடையாது. இப்போ கம்பல்சரியாக ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும். ஏன்னா பேங்க்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு சில விஷயங்கள் நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கணுன்னா கூட நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் இருக்குது, ஆப் இருக்குது, ஓகே, மற்றபடி லிங்க் அனுப்புகிறாங்க. இந்த லிங்க்குள்ளே போங்க, ஃபைல் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. பார்த்தீங்களா? ஸோ இதை யார் டிட்டர்மைன் பண்ணுறா? இதை யார் முடிவு எடுக்கிறா? நான் இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணணும், நான் இந்த பொருட்களை தான் வாங்கணும் அப்படின்றது யார் டிட்டர்மைன் பண்ணுறா அப்படின்னா அதிகாரத்தை கையில் வச்சுக்கிறோங்க. அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கல்வி அறிவு, டெக்னாலஜிஸை அதிகமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. எதிர்காலம் என்ன வேணாலும் நடக்கலாம். அதாவது நம்ம எல்லாருமே இப்போ பார்த்தோம், கோவிட் இன்னும் அதோடைய இம்பேக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லைங்களா? இப்போ பக்கத்து மாநிலம் கேரளாவில் கூட அதிகப்படியாக கோவிட் கேசஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சைனாவில் குழந்தைங்கள அதிகப்படியாக புது விதமான நிமோனியா ஃபீவர் தாக்குது அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் அவுடேட்டட் ஆகிடும். நம்ம எப்படி இப்போது கீபேட் ஃபோனை பற்றி பேசுகிறோமோ அதாவது பயோ அட்டாக் இது எல்லாமே அவுடேட்டட் ஆகிடும். டெக்னாலஜி அட்டாக் தான் இனிமேல் வரப்போகுது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்கள், ஒரு வேளை இன்றைக்கி ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், செயற்கை நுண்ணறிவுக்கு பல கோடி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி இருக்கிற இராணுவ வீரர்களுக்கு பதிலாக ரோபோட்டிக் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணோம்? நமக்கும் பாகிஸ்தானுக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று நடந்தது. நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த ஒரு பைலட் அந்த நாட்டில் விழுந்தார். அவரை உயிரோடு திரும்பி அனுப்பி வச்சாங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்ம போட்ட ஒரு லா அப்படி. அதாவது இந்த மாதிரி ஒரு பைலட் அந்த நாட்டில் விழுந்துட்டாலோ இல்லை அவங்க நாட்டு பைலட் நம்ம நாட்டில் விழுந்துட்டா அவரை அடித்து துன்புறுத்தக்கூடாது, தங்களுடைய தாய் நாட்டுக்கு திரும்பி அனுப்பணும் அப்படின்ற அந்த சட்டத்தின் பேரால் அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம நாட்டு பைலட்டை திரும்பி அனுப்பிச்சாங்க இல்லைங்களா? ஆனால் நீங்கள் நல்லா யோசிங்க, இது ரோபோட்டிக்ஸ் சோல்ஜர்ஸ் இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? தே டோன்ட் ஹேவ் மெர்சி, கருணையே காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ரோபோக்கு குழந்தை தெரியாது, பெண்கள் தெரியாது, முதியவர்களை பற்றி தெரியாது. டார்கெட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னா ஒருத்தரை அழிக்கணும் அப்படின்னா அது அழிச்சிடும். ஸோ மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி தான் நம்ம எல்லாருமே பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் 2010லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிசெஷன் வந்தது, ஐடி ஃபீல்டு மொத்தமாக அப்படியே டவுன் ஆச்சு. ஆனால் இனி எதிர்காலம் அப்படி இருக்காது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் எல்லாமே வளர்ச்சி அடையும். எதிர்காலம் நம்ம இப்போ படிக்கிற படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நிறைய படிப்புகள் வரப்போகுது. அதனால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். கண்டிப்பாக அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் குற்றங்களும் அதிகரிக்கும். ஒரு வாசகம் இருக்குது, அதாவது சமுதாயம் வளர வளர குற்றங்களும் வளரும். குற்றமே இல்லாத சமுதாயம் இருக்கணும் அப்படின்னா அது இம்பாசிபிள். அந்த மாதிரி தான் சமுதாயம் வளர வளர குற்றங்களும்
வளரும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டு பிள்ளைகள் குழந்தைகளை நல்லபடியாக நல்ல ஒழுக்கத்தையும் உண்மையையும் சொல்லி வளர்க்கணும் அவங்களுக்கு. அப்போ மட்டும்தான் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும். இன்னும் கேட்டால் இந்த பூமி மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் பதிவிடுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.